Hi guys, the topic is about money and the way to earning the money with the money itself. குழப்பமா இருக்குல்ல? நம்ம எல்லாரும் நிற்காமல் ஓடிட்டு இருக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான். அந்த பணமே நமக்காக பணம் சம்பாதிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஸோ அதை பற்றி ஒரு கிளியர் நாலேஜ் இருந்தாலே அதில் நம்ம ஈஸியாக நிறைய இன்கம்மை ஏர்ன் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? அது என்ன மார்க்கெட்? அது நார்மலாக நம்மளை வெஜிடபிள் மார்க்கெட் மாதிரி தான். ஒரு பையிங் அண்ட் செல்லிங் நடக்கிற ஒரு இடம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி ரன் ஆகிறதுக்கும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய மணி தேவைப்படும். ஸோ அந்த மணியை பார்ட்னர்ஸ் கிட்ட இல்லாமல், இல்லை அவங்க ஓன் மணி இல்லாமல் பப்ளிக் கிட்ட இருந்து டேரெக்டாக ஸ்மால் அமௌண்ட்டாக வாங்குறதுக்கு பேர் தான் ஷேர்ஸ். ஸோ அந்த ஷேர்ஸை அவங்க அந்த கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறப்ப அந்த கம்பெனி வளர்ந்துச்சுன்னா அந்த ஷேர்ஸ்க்கான வர ப்ராஃபிட் டேரெக்டாக அந்த ஷேர்ஸை வாங்கின பப்ளிக் கிட்ட போய் சேரும். நowadays மொபைல் மூலிமா யார் வேணால் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் ஸ்டாக் மார்க்கெட் இல்லை, தட்ஸ் அ கேம்பிளிங். ஸோ ப்ராப்பராக ஒரு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகணும்னா நாலேஜ், பேஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இன்வெஸ்டிங் பண்ணுறது ஈஸி, பட் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் முக்கியம். If you want a smart investment planning and ideas, please do follow and support our page, Shrishti Financial Services.